எக்கால சத்தம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முறை முதற்கொண்டு மறுமுறை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அவருடைய தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்வார்கள். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தூதர்கள் காத்திருப்பார்கள். இப்போது அந்த ஆவிகளை நமக்கு பணிவிடை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து அனுப்பியிருக்கிறார். இந்த பணிவிடையின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போதும் பணிவிடை செய்யும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை முதலாவதாக அனுப்புவார். கடைசி நாளில் எக்கால சத்தம் தொனிக்கும். அப்போது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நித்திய மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தருடைய தூதர்கள் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது பரிசுத்தவான்களை எல்லாம் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். தம்முடையவர்கள் யார் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். தம்முடைய அன்புக்கு பாத்திரமானவர்களை கூட்டிச் சேர்ப்பதற்காக தமது தூதர்களை இயேசு கிறிஸ்து அனுப்புவார். தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் பணிவிடைக்காரர்களாகவும் பரிசுத்தவான்களின் சிநேகிதர்களாகவும் பணிபுரிவார்கள். அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முறை முதற்கொண்டு மறுமுறை மட்டும் கூட்டிச் சேர்ப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் சிதறி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது பரிசுத்தவான்கள் கூட்டிச் சேர்க்கப்படும் வேளையில் ஒரு பரிசுத்தவான் கூட கைவிடப்படுவதில்லை. அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தேவ தூதர்கள் அவர்களை கூட்டிச் சேர்ப்பார்கள். தேவ அன்புக்கு எல்லை இல்லை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வரும்போது அவரோடு தூதர்களும் கூட வருவார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிச் சேர்ப்பார்கள். கோதுமை மணியில் இருந்து களைகளை தனியாக பிரிப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டிச் சேர்க்கப்படும் போதெல்லாம் எக்காலம் ஊதப்படும். இந்த எக்காலம் ஏசாயா 18:3, 27:13, சகரியா 9:14 ஆகிய வசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எக்காலமும் வெளிப்படுத்தின விசேஷம் 8:2-6 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற 7 எக்காலங்களும் வெவ்வேறானவை. நீதிமான்கள் உயிர்த்தெழும்போது கேட்கும் எக்கால சத்தமும் இந்த எக்கால சத்தமும் வெவ்வேறானவை.